இந்த வீடியோவில் ஸ்லீப்லெஸ் ஏஐ அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணால் நமக்கு ஏர்ட்ராப் ரிவார்ட் தருவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்லீப்லெஸ் ஏஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 6 daysல பார்த்திங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு பைனான்ஸில் ஃபார்மிங் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதனால் நம்ம இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிவார்டு தருவாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த டாஸ்க்கை எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் டெலகிராம் சேனலில். அந்த லிங்கை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்னு இருக்கும். அதை கொடுத்து உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்காங்க. மெட்டாமாஸ்க். ஓகே, ஓகே, இப்போ சைன்இன் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்காங்க. ஓகே, சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டெய்லி செக்இன் உண்டு. ஓகேவா? டெய்லி நீங்கள் செக்இன் பண்ணணும். பண்ணுறது மூலம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ செக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $0.06 ஒருத்துக்கு பிஎன்பி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டெய்லி செக்இன் மூலமாக இன்றைக்கி 11 டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹிம் ஹேர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? டெஸ்க்டாப் சைட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருங்க. ஓகேவா? எடுத்து விட்டு நார்மலில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லவ் ஹிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அங்கே போய் மறுபடியும் ஒரு ஸ்மால் பீஸ் $0.05 ஒருத்துக்கு பிஎன்பி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட் பண்ணியாச்சு. ஓகேவா? கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 8 hour கழிச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண முடியும். ஓகேவா? 8 hours கழிச்சு தான் ஓட் பண்ண முடியும். 8 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிம்முக்கு பண்ணீங்க. 8 hour கழிச்சு ஹெர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி ஓட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்காங்க. இந்த ஓட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு காயின் மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காயின் வாங்கியிருக்காங்க. மறக்காமல் 8 hour கழித்து இந்த ஹிம்மில் போய் மறுபடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 8 hours கழித்து மறுபடியும் ஹிம்மில் போய் நீங்கள் ரெண்டாவது உள்ளதை பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, அப்படி ஒவ்வொரு 8 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? இதுதான் டாஸ்க். இப்படி பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் ரிவார்டு தருவாங்க. ஸோ எவ்ரி 8 hours ஒன் டைம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லவ் ஹிம் அப்படின்னு கொடுத்து ஓட் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஒரு முக்கியமான டாஸ்க்கு. ஓகே, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பண்ணியாச்சு. டெய்லி செக்இன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் அப்கிரேட் சேலஞ்ச். ஓகேவா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம்.
மறுபடியும் டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனபிள் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. டவுன்லோட் பண்ணி ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து சைன்அப் பண்ண போகிறோம். உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன்அப் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து கொடுங்க. ஓகே, இமெயில் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அண்ட் வந்து ஃபைனலாக இன்னொரு கேரக்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அண்டு கீழே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, கொடுத்து கிளைம் வந்து பண்ணிக்காங்க. ஓகே, நமக்கு இவ்வளோது கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா கிளைம் அப்படின்னு கொடுத்துக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மெசேஜில் ஏதாவது சென்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அந்த லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, அதான் இதில் மேட்டர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா, லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேஜையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகேவா, 2 பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ரொஃபைலை. ஓகே, நிறைய பேர் நல்ல லெவலில் இருக்காங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5th லெவலில் இருக்காங்க. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர். ஓகே, இவங்க வந்து 7th லெவலில் இருக்காங்க. ஓகேவா, எல்லோரும் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்லெஸ் ஏ அப்படிங்கிற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, நல்ல லெவலுக்கு வந்துக்காங்க. ஓகேவா, இன்னொரு 7 days இன்னொரு 6 days இருக்குது. 5 days இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க உங்களுடைய லெவலில். ஓகேவா, இப்போ நம்ம பண்ண போகிறது தான் அந்த 4th டாஸ்க். ஓகே, பண்ணி முடிச்சது. ஓகே, அதாவது இப்போ வந்து இந்த ஹேஷ்டேக்கில் ஓகே அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை ஆப்பில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா அந்த ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் அப்படின்னு இருக்குமா அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஹேஷ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, நான் வந்து இப்போ பண்ணல ஏன்னா நான் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி. ஓகேவா, ஓகே, சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்லிப்லெஸ் ஏ ப்ராஜெக்டில் இருந்து ஒரு
நல்ல ரிவார்டை வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு வித்தின் 1 மந்த்க்குள்ளே, ஓகே 1 மந்த் இல்லை 1 வீக், ஒரு குயிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு 1 வீக்கில். அதனால் நமக்கு இதில் வந்து குயிக்காகவே ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ மஸ்ட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே.